வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இன்றைக்கு நாம நம்முடைய காலத்துக்கு முத்திரை மருத்துவத்துல சுகமுத்திரை பார்க்க போறோம். சுகமுத்திரை அப்படிங்கிறது நம்முடைய மன அமைதி மற்றும் உடல் முழுக்க இருக்கக்கூடிய அமைதித்தன்மை, மூளைத்திறனில் ஏற்படக்கூடிய அமைதித்தன்மை, இதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய முத்திரை இந்த சுகமுத்திரை அப்படிங்கிறது. இந்த சுகமுத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்முடைய நடுவிரல், மோதிர விரல், இந்த 2 விரலையுமே இந்த கட்டவளுடைய இந்த கோடு, ஃபர்ஸ்ட் கோடு இல்லையா, அந்த கோட்டை தொடுற மாதிரி வச்சுக்கணும். தொட்டுமா வச்சுட்டு ஆள்காட்டி வரலையும் சுண்டு வரலையும் நீட்டிக்கணும். ஸோ இப்படி வைக்கணும். இந்த நடுவிரலையுமே மோதிர வரலையுமே இந்த கட்டவருடைய முதல் கோடு தூரமாக வச்சுட்டு மீது 2 நீட்டிக்கணும். இது மாதிரி 2 கையிலையும் வச்சுட்டு அப்படியே மடி மேலே வச்சுக்கிட்டு கண்களை மூடி அமர்ந்துக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது என்ன நடக்கும்னா, ஆகாய சக்தியும் மண் சக்தி நெருப்போடு சேர்ந்து என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள செயல்பட தொடங்கும். அப்படி செயல்படுவதன் மூலமாக தேவையில்லாமல் அழுத்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கரைஞ்சி காற்றுல கரைஞ்சிடும். அப்படியே எரிக்கிற தன்மையில எரிஞ்சு காணாமல் போயிடும். அப்படி காணாமல் போறதுனால என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள நீண்ட அமைதி கிடைக்குது. மன அழுத்தம் இல்லாமல் மன அழுத்தம் போய் நீண்ட அமைதி கிடைச்சி ரொம்ப ஆனந்தமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த முத்திரை கொடுக்கும். ஸோ இந்த முத்திரையை காலை நேரத்தில், அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் செய்வது நல்லது. எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாகவும் இறுக்கமாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அந்த நேரத்தில் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு கண்களை மூடி நீங்கள் அமைதியாக உட்காந்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே ஓரளவுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும். தொடர்ந்து முத்திரை செய்ய நீங்கள் அப்படி உட்காந்த உடனே ரிசல்ட் தெரியும். சரிங்களா? சுகமுத்திரை, முத்திரை பேர். இந்த கட்டைவருடைய முதல் கோடு, முதல் ரேகை கோடுகளே, அந்த கோட்டு மேலே நடுவிரலையும் மோதவரையும் கொண்டு தொட்டு வச்சுக்கிட்டு வச்சுக்குவோம். சரிங்களா? வைத்து அனைவரும் அமர்ந்து இந்த முத்திரையை செய்து வளம் நலம் பெற்று வாங்க கேட்கிறேன். நன்றி, வணக்கம். கற்றுக் கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும், கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் வணக்கம். குருவே நம, தந்தையே நம.